அந்த ஊரில் அர்ஜுன் என்ற பெயரில் ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு சுமார் 21 வயது இருக்கும். அவனுக்கு 2 தம்பி தங்கைகள் உண்டு. அர்ஜுன் தான் வீட்டில் மூத்தவன். அவனுடைய பெற்றோர் மிகவும் ஏழைகள். குடும்ப பொறுப்பு அவன் தோள்களில் விழுந்ததும் அர்ஜுன் தன் படிப்பை பாதியிலேயே நிறுத்தினான். தனது நண்பர்களுடன் கோயம்புத்தூருக்கு வேலை செய்யப் போவதாக உறவினர்களிடம் கூறிவிட்டு புறப்பட்டான். அர்ஜுனின் நண்பர்கள் அங்குள்ள சிறிய பெட்டிக் கடைகளிலும் மரச்சாமான்கள் செய்யும் தொழிற்சாலைகளிலும் வேலை செய்தார்கள். ஆனால் அர்ஜுனுக்கு அந்த வேலைகள் எதிலும் மனநிறைவு இல்லை. அது அவனுக்கு பிடிக்கவில்லை. அர்ஜுன் 2 மாதங்கள் கோயம்புத்தூரில் தன் நண்பர்களுடன் தங்கி வேலை தேடிய போது அவனுடைய உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. அப்போது அவனுடைய நண்பர்கள், உனக்கு இந்த ஊர் தண்ணீர் ஒத்துக்கொள்ளவில்லை, நீ வேலையை விட்டுவிட்டு வீட்டுக்குப் போய்விடு, உன்னால் இங்கே தங்கி வேலை செய்ய முடியாது என்று அறிவுரை கூறுகிறார்கள். ஆனால் அர்ஜுனோ வீட்டில் வறுமை அதிகமாக இருப்பதை எண்ணி வருந்துகிறான். பணம் சம்பாதிக்காவிட்டால் வீட்டுச் செலவு எப்படி நடக்கும் என்று யோசிக்கிறான். இதை நினைத்து வேறு வேலை தேட ஆரம்பித்தான் அர்ஜுன். பெரிய பெரிய பங்களாக்களை பார்க்கும்போது இந்த வீடுகளுக்குள் யாராவது வேலை தருவார்கள் என்று மனதிற்குள் நினைத்தான். இந்த வீட்டிற்குள் நமக்கு ஏதாவது வேலை கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அவன் ஏங்கினான். அவன் பெரிய வீடுகளின் கதவுகளை தட்ட ஆரம்பித்தான். ஆனால் யார் கதவை திறந்தாலும் அர்ஜுனை பார்த்ததும் அவரது வறுமையைக் கண்டு கதவை சாத்திவிடுவார்கள். ஏனென்றால் கோயம்புத்தூர் போன்ற பெரிய நகரங்களில் தெரியாத நபர்களை யாரும் தங்கள் வீட்டிற்குள் விடமாட்டார்கள். அதனால்தான் யாரும் அவனை வேலைக்கு வைக்கவில்லை, அவனுக்கு வேலை கொடுக்கவும் முன்வரவில்லை. அப்போது அர்ஜுன் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து ஒரு பிரம்மாண்டமான வீட்டின் கதவுக்கு முன்னால் போய் நின்று அழைப்பு மணியை அடிக்கிறான். அப்போது பின்னால் இருந்து அந்த வீட்டின் உரிமையாளர் தனது விலையுயர்ந்த காரில் வந்து இறங்குகிறார். அவருக்கு வயது சுமார் 48 இருக்கும். அந்த பெண்மணியின் பெயர் சுமித்ரா. சுமித்ரா தன் வீட்டு வாசலில் காரை நிறுத்தியதும் அர்ஜுன் கதவை தட்டிக் கொண்டிருப்பதை பார்க்கிறார். பெருமூச்சு. உடனே சுமித்ரா அர்ஜுனை தன் அருகில் அழைக்கிறார். அர்ஜுன் மிகவும் பயந்து விட்டான். ஆனால் சுமித்ரா அவனிடம், நீ யார், எதற்காக கதவை தட்டுகிறாய் என்று கேட்கிறார். அப்போது அர்ஜுன், மேடம், ஒன்றுமில்லை, நான் வேலை தேடிதான் இங்கே வந்தேன் என்கிறான். உடனே சுமித்ரா, இல்லை இல்லை, நீ திருடன் இல்லையே என்று சந்தேகமாக கேட்கிறார். அப்போது அர்ஜுன், ஐயோ மேடம், நான் மிகவும் ஏழை பையன், நான் திருடன் இல்லை, யாராவது உள்ளே இருந்து வருவார்களா என்று பார்ப்பதற்காகத்தான் கதவை தட்டினேன். ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், நான் செய்ய தயாராக இருக்கிறேன், எனக்கு வேலை வேண்டும் என்கிறான். அப்போது சுமித்ரா அவனிடம், வீட்டுக்குள் யாரும் இல்லை, நான் தான் இந்த வீட்டின் உரிமையாளர், இந்த வீடு என்னுடையது, உனக்கு என்ன வேலை வேண்டும் என்றால் நீ என்ன வேலை செய்வாய் என்று சொல் என்று கூறுகிறார். அப்போது அர்ஜுன், மேடம், நான் எந்த வேலையையும் செய்வேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதைச் செய்து முடிப்பேன் என்கிறான். உடனே சுமித்ரா அர்ஜுனை மேலிருந்து கீழாக உற்றுப் பார்க்கிறார். மிகவும் கவனமாக ஆராய்ந்து பார்க்கிறார். பிறகு அர்ஜுனிடம், நீ பணத்திற்காக யாரையாவது கொலை செய்வாயா? நான் உனக்கு 4-5 கோடி ரூபாய் பணம் தருகிறேன். நான் தருவதை பெற்றுக்கொண்டு நீ யாரையாவது கொன்று விடுவாயா என்று கேட்கிறார். இப்போது இந்த வார்த்தையைக் கேட்டதும் அர்ஜுனின் கை நடுங்க ஆரம்பிக்கிறது. அர்ஜுன், மேடம், விடுங்கள், உங்கள் வீட்டில் எனக்கு வேலை வேண்டாம் என்று பின்வாங்குகிறான். அர்ஜுன் மிகவும் பயந்துவிட்டான். அர்ஜுன் சுமித்ராவிடம், மேடம், நான் பணத்திற்காக யாரையும் கொலை செய்ய மாட்டேன். நீங்கள் சொன்னால் உங்கள் வீட்டு வேலைகளைச் செய்வேன். ஆனால் இதையெல்லாம் என் அப்பா அம்மா எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. என்னால் இத்தகைய கொடூரமான காரியங்களைச் செய்ய முடியாது என்கிறான். அர்ஜுன் சுமித்ராவுக்கு முன்னால் கைகூப்பி, மேடம், நான் இங்கிருந்து போகிறேன், எனக்கு வேலை வேண்டாம் என்கிறான். உடனே சுமித்ரா அவனை தன் அருகில் அழைத்து, நான் உன்னைச் சோதித்துக் கொண்டிருந்தேன்,
நீயும் பணத்திற்காக எதையும் செய்ய துணியும் ஆட்களில் ஒருவனாக இருப்பாயோ என்று நினைத்தேன். பரவாயில்லை, உன் நடத்தை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நீ எங்கள் வீட்டில் தாராளமாக தங்கி வேலை செய்யலாம், நான் உனக்கு வேலை தருகிறேன் என்றாள். அப்போது அர்ஜுன், மேடம், நான் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். உடனே சுமித்ராவும், ஒன்றுமில்லை, வீட்டைச் சுத்தம் செய்ய வேண்டும், வீட்டை பார்த்து கொள்ள வேண்டும், வீட்டுக்குள்ளேயே நீ வேலை செய்ய வேண்டும். சம்பளத்தைப் பற்றி கவலை வேண்டாம், நீ எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் நான் கொடுக்கிறேன் என்கிறாள். அப்போது அர்ஜுன், மேடம், சரி, நான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வருகிறேன். என் சாமான்கள் எல்லாவற்றையும் எடுத்து வருகிறேன், நாளை முதல் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன் என்கிறான். இப்போது சுமித்ரா காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் சென்று விடுகிறார். அர்ஜுன் வாசலிலிருந்து திரும்பி தன் நண்பர்களிடம் போகிறான். தன் நண்பர்கள் தங்கியிருந்த அறைக்குச் சென்று, எனக்கு மிகவும் நல்ல வேலை கிடைத்துவிட்டது, நாளை முதல் அங்கேயே தங்கி வேலை செய்வேன் என்று சொல்கிறான். அர்ஜுன் தன் நண்பன் அறையிலிருந்து தன் சாமான்கள் எல்லாவற்றையும் ஒரு பையில் கட்டிக்கொண்டு அடுத்த நாள் சுமித்ரா மேடம் வீட்டிற்குச் செல்கிறான். அர்ஜுன் சுமித்ரா வீட்டுக்கு வரும்போது அந்த வீடு மிகவும் ஆடம்பரமாக இருக்கிறது. பெரிய வீடு. வீட்டிற்குள் சுமித்ரா மட்டும் தனியாக உட்கார்ந்திருந்தார். அவரைத் தவிர வேறு யாரும் வீட்டில் இல்லை. அர்ஜுன் வீடு முழுவதும் பார்க்கிறான். வீடு பல மாதங்களாக சுத்தம் செய்யாதது போலவே இருந்தது. உடனே அர்ஜுன் காலையிலிருந்து மாலை வரை வீட்டைச் சுத்தம் செய்கிறான். மாலை ஆனதும் சுமித்ரா அர்ஜுனிடம், சிவா, இங்கே அர்ஜுன் என்று கொள்வோம், உனக்கு சமைக்கவும் தெரியுமா என்று கேட்கிறாள். அப்போது அர்ஜுன், இல்லை மேடம், எனக்கு சமைக்கத் தெரியாது, ஆனால் சமைக்க இப்பதான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன், சீக்கிரம் கற்றுப்பேன் என்கிறான். உடனே சுமித்ராவும், பரவாயில்லை, நீ என் கிச்சனுக்கு வா, என் கூட வா, நான் சமைக்கிறேன், நீ பார்த்து கொண்டிரு, நான் உனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கிறேன், உனக்கும் பிடிக்கும், நீ சீக்கிரம் கற்றுக்கொள்வாய் என்றாள். பெருமூச்சு. இப்போது அர்ஜுன் சுமித்ராவுடன் சமையலறைக்குச் செல்கிறான். சுமித்ரா அவனுக்கு ஒவ்வொன்றையும் விளக்க ஆரம்பிக்கும்போது அர்ஜுனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அர்ஜுன் சுமித்ராவுடன் மிகவும் நெருங்கி பழகுகிறான். ஏனென்றால் அவனுக்கு ஒரு பெரிய பங்களாவில் வேலை செய்ய கிடைத்துவிட்டது. ஆடம்பரமான வீட்டில் தங்க அவனுக்கு அனுமதி கிடைத்துவிட்டது. அவனுக்கு எதுவும் குறைவில்லை. இதையெல்லாம் நினைத்து அவன் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான். மகிழ்ச்சியாகவும் இருந்தான். உணவு தயாரானதும் இருவரும் உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள். அப்போது அர்ஜுன் சுமித்ராவிடம், மேடம், இந்த வீட்டில் உங்களைத் தவிர வேறு யாரும் இல்லையா என்று கேட்கிறான். உடனே சுமித்ரா, இல்லை அர்ஜுன், இந்த வீட்டில் நான் மட்டும்தான் தனியாக இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை என்கிறாள். அப்போது அர்ஜுன், ஏன் மேடம் என்று கேட்கிறான். உடனே சுமித்ரா, என் தலைவிதி அப்படி, என் வாழ்க்கையில் யார் வந்தாலும் என்னை விட்டு போய்விடுகிறார்கள், பார், நீயும் ஒரு நாள் என்னை விட்டு போய்விடுவாய் என்கிறாள். இப்போது இந்த வார்த்தையைக் கேட்டதும் அர்ஜுன் கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறான். மேடம், நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்கிறான். உடனே சுமித்ராவும், பார் அர்ஜுன், எனக்கு ஒரு நோய் இருக்கிறது, அந்த நோய் அடிக்கடி இரவில் வந்துவிடும், நான் மிகவும் கஷ்டப்படுவேன், அதனால்தான் என்னை பார்த்து பயந்து எல்லாரும் என் வீட்டை விட்டு போய்விடுவார்கள் என்கிறாள். இப்போது அர்ஜுன் இதைக் கேட்டதும் மிகவும் யோசனையில் ஆழ்ந்து விடுகிறான். என்ன நோய் இது? ஏன் எல்லோரும் இவர்களை விட்டு போகிறார்கள் என்று யோசிக்கிறான். ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை. பிறகு இருவரும் உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள். இரவு ஆனதும் சுமித்ரா அர்ஜுனிடம், நீ ஒரு வேலை செய், என் கட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு கட்டில் போட்டு இங்கேயே நீயும் படுத்துக்கொள், எனக்கு நல்லா இருக்கும் என்கிறாள். உடனே அர்ஜுன், மேடம், நான் உங்கள் அறையில் இப்படி படுத்தால் என்னைப் பற்றி என்ன நினைப்பார்கள்? உங்களைப் பற்றி என்ன நினைப்பார்கள் என்று தயங்குகிறான். உடனே சுமித்ரா, நம் வீட்டுக்குள் யாரும் வரமாட்டார்கள், யார் என்ன நினைக்கப் போகிறார்கள்? சரி, பரவாயில்லை, உனக்கு என் கூட படுக்க பிடிக்கவில்லை என்றால் நீ பக்கத்து வீட்டு அறையில் படுத்துக்கொள் என்கிறாள்.
இப்போது சுமித்ரா தன் படுக்கை அறையில் படுத்துக் கொள்கிறாள். அர்ஜுன் அவளுடைய படுக்கை அறைக்கு அடுத்த அறையில் போய் படுத்துக் கொள்கிறான். ஆனால் அர்ஜுனுக்கு இரவில் தூக்கம் வரவில்லை. ஏனென்றால் அவன் மிகவும் சந்தோஷமாக இருந்தான். இவ்வளவு பெரிய வீட்டில் வேலை கிடைத்துவிட்டது. வேலையும் அதிகம் இல்லை, சுத்தம் செய்வது மட்டும்தான். சந்தோஷத்தில் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அப்போது இரவு 12 மணி அடித்ததும் சுமித்ரா அறையிலிருந்து வினோதமான, பயங்கரமான சத்தங்கள் வர ஆரம்பித்தன. உடனே அர்ஜுன் எழுந்து உட்கார்ந்து சுமித்ரா அறை பக்கம் போக ஆரம்பித்தான். போக போக சத்தங்கள் இன்னும் அதிகமாகின. அந்தச் சத்தங்கள் சாதாரணமானவை அல்ல, மிகவும் பயங்கரமான சத்தங்கள். இப்போது அர்ஜுன் மிகவும் பயந்து விட்டான். ஆனால் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அங்கேயே நின்றுவிட்டான். சுமித்ரா மேடமின் கதவை தன் காலால் திறக்க முயன்றபோது ஒரு உதை உதைத்ததும் கதவு திறந்திருந்தது. கதவு திறந்ததும் அர்ஜுன் அறைக்குள் போனான். சுமித்ரா மேடமின் உடலில் துணிகள் எதுவும் இல்லை, முடி கலைந்து இருந்தது, உடல் முழுவதும் இறுக்கமாகி இருந்தது. வினோதமான சத்தங்கள் எழும்பிக் கொண்டிருந்தன. உடல் மிகவும் நடுங்கிக் கொண்டிருந்தது. அப்போது சுமித்ராவின் நிலை அப்படி இருந்தது. யாராவது அந்த நிலையில் பார்த்தால் உண்மையிலேயே பயந்து அங்கிருந்து ஓடிவிடுவார்கள். ஆனால் அர்ஜுனுக்குத் தெரியும் தன் மேடமுக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று. அதனால் அர்ஜுன் அனுமனைப் போல் உறுதியாக நின்று கொண்டிருந்தான், அங்கிருந்து நகரவில்லை. சுமித்ரா அவனைப் பார்த்துக் கொண்டிருந்தாள். தன் முன்னால் யாரோ நிற்கிறார்கள், தன் உடம்பில் துணி இல்லை, அதைச் சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு இல்லை. சுமித்ராவுக்கு சுயநினைவே இல்லை. அவளை ஏதோ ஒன்று ஆட்கொண்டிருந்தது. அப்போது சுமித்ரா, நீ யார்? இங்கே என்ன செய்கிறாய்? இங்கிருந்து போ, இல்லை என்றால் உன்னை உயிருடன் விடமாட்டேன் என்கிறாள். இப்போது அர்ஜுன், சரி, நானும் பார்க்கிறேன் நீ யார் என்று. நீ என்னை என்ன செய்துவிடப் போகிறாய்? உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தால் என்னை தொட்டுப் பார் என்கிறான். இப்போது அர்ஜுன் அனுமனைப் போல் உறுதியாக நின்று கொண்டிருக்கிறான், கொஞ்சமும் பயப்படவில்லை. அப்போது சுமித்ரா, உனக்குச் சாக பயமில்லையா? இங்கே என்ன செய்ய வந்திருக்கிறாய் என்கிறாள். அப்போது அர்ஜுன், ஆமாம், நீ நினைப்பதுதான் சரி, எனக்குச் சாக பயமில்லை, நான் சரியான இடத்தில்தான் இருக்கிறேன் என்கிறான். இப்போது அர்ஜுன் இவ்வளவு சொன்னதும் ஓடிப்போய் சுமித்ராவை கட்டிக்கொண்டு சில மந்திரங்களைச் சொல்ல ஆரம்பிக்கிறான். அர்ஜுன் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கவும் சுமித்ராவின் உடல் இன்னும் அதிகமாக நடுங்கிக் கொண்டிருந்தது. இன்னும் அதிகமாக அவள் சத்தமாக அலறுகிறாள். ஆனால் அர்ஜுன் அவளை இறுகப் பிடித்துக் கொண்டிருந்தான், விடவில்லை. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் சுமித்ரா மேடமை தன் கைகளால் பிடித்துக் கொண்டிருந்தான், மந்திரம் சொல்லிக் கொண்டிருந்தான். அரை மணி நேரம் கழித்து திடீரென்று மேடமின் உடல் தளர்ந்துவிட்டது. சுமித்ரா மேடமுக்கு சுயநினைவு வந்ததும் தன் மேல் அர்ஜுன் இருப்பதைப் பார்த்து அவனைத் தள்ளிவிட்டு தன் துணியைச் சரி செய்து கொள்கிறாள். இப்போது அர்ஜுன் அங்கிருந்து எழுந்து பக்கத்தில் நிற்கிறான். பிறகு அர்ஜுன், மேடம், திடீரென்று உங்களுக்கு என்ன ஆயிற்று? ஏன் கத்தினீர்கள்? ஏன் இப்படிச் செய்தீர்கள் என்று கேட்கிறான். இப்போது இதைக் கேட்டதும் சுமித்ரா அழுது கொண்டே, அதுதான் என் நோய், இதனால்தான் என் வாழ்க்கை நாசமாகிவிட்டது, இந்த நோயினால்தான் நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன், எனக்கும் ஒன்றும் புரியவில்லை, என் கூட என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை, இதனால்தான் என் கணவரும் என்னை விட்டு போய்விட்டார், வீட்டில் யாரும் என்னுடன் இருக்கத் தயாராக இல்லை என்கிறாள். அப்போது அர்ஜுன் சுமித்ரா மேடமிடம், மேடம், எனக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று, இரவு ஆனதும் ஏன் இப்படி ஆகிறது என்று எல்லாமே எனக்குத் தெரியும், உங்கள் மேல் கெட்ட ஆவியின் நிழல் விழுந்திருக்கிறது, இதை எப்படி சரி செய்ய முடியும் என்று எனக்குத் தெரியும் என்றான். இப்போது இதைக் கேட்டதும் சுமித்ரா மிகவும் அதிர்ச்சி அடைகிறாள். ஏனென்றால் இதுவரை அவள் நோய் வந்தபோது யாரும் அவளுக்கு முன்னால் நின்றதில்லை. எல்லோரும் அவளை அறையில் விட்டு ஓடி ஒழிந்து கொள்வார்கள். ஆனால் அர்ஜுன் அவளுக்கு முன்னால் உறுதியாக நின்று கொண்டிருந்தான். அதனால் சுமித்ரா மேடமுக்கு அவன் மீது நம்பிக்கை வர ஆரம்பித்தது. உடனே சுமித்ரா மேடம் அர்ஜுனிடம், அர்ஜுன்,
என் நோயைப் பற்றி உனக்கு எப்படித் தெரியும் என்று கேட்கிறார். அர்ஜுன், மேடம், இதையெல்லாம் நான் சிறுவயதிலிருந்தே பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறான். சிறுமுதல் இதைக் கேட்டதும் சுமித்ரா மேடம் திடுக்கிட்டுப் போகிறாள். நீ யாரை இப்படி பார்த்திருக்கிறாய் என்று கேட்கிறாள். அப்போது அர்ஜுன், என் வீடு மதுரையில் உதாரணமாக இருக்கிறது. என் அப்பா ஒரு மிகப்பெரிய மாந்திரிகர். தினமும் காலையில் எங்கள் வீட்டு வாசலில் 10 முதல் 20 பேர் இப்படி வந்து விடுவார்கள். என் அப்பா அவர்களை சரி செய்து வீட்டுக்கு அனுப்பிவிடுவார். நான் உங்களை இப்படிச் செய்ததைப் பார்த்தபோதுதான் எனக்கு புரிந்தது, உங்கள் மேல் ஏதோ கெட்ட ஆவியின் நிழல் விழுந்திருக்கிறது என்று. மேடம், இதையெல்லாம் நான் சிறுவயதிலிருந்தே பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால்தான் எனக்கு உங்களைப் பார்த்து பயமில்லை. கவலைப்படாதீர்கள் மேடம், நீங்கள் சீக்கிரம் சரியாகி விடுவீர்கள் என்கிறான். இப்போது சுமித்ரா மேடமும் இதைக் கேட்டதும் இன்னும் அதிகமாக அழுது கொண்டே இருக்கிறாள். அவளுடைய சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. சுமித்ரா மேடம் அர்ஜுனைத் தன் மார்போடு அணைத்துக் கொண்டே அழுகிறாள். அப்போது சுமித்ரா, அர்ஜுன், உன் பேச்சை நான் நம்புகிறேன் என்கிறாள். அப்போது அர்ஜுன், மேடம், என்னை நம்புங்கள், நான் உங்களைச் சரி செய்து விடுவேன். ஆனால் அதற்குள் நீங்கள் என் கூட என் கிராமத்திற்கு வர வேண்டும், என் அப்பாவைப் பார்க்க வேண்டும் என்கிறான். இப்போது சுமித்ரா, சரி, நீ எங்கு கூட்டிப் போனாலும் நான் உன் கூட வரத் தயார். ஆனால் நீ என்னை விட்டுப் போக மாட்டாய் அல்லவா என்று கேட்கிறாள். அதற்கு அர்ஜுன், மேடம், இந்த நிலையை கண்ட பிறகு நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். நீங்கள் குணமடையும் வரை நான் உங்கள் கூடவே இருப்பேன் என்கிறான். இப்படியாக பாதி இரவு கடந்துவிட்டது. அப்போது சுமித்ரா அர்ஜுனிடம், நீ ஒரு வேலை செய், என் பக்கத்தில் ஒரு கட்டில் போட்டு படுத்துக்குள். நீ என் அருகில் இருந்தால் எனக்கு பயமே இருக்காது என்கிறாள். அர்ஜுனும் மறுக்காமல் அவள் பக்கத்தில் கட்டில் போட்டு படுத்துக்கொள்கிறான். இருவரும் அங்கேயே தூங்குகிறார்கள். இப்படியாக 18 முதல் 20 நாட்கள் கடந்து நவராத்திரி காலம் தொடங்குகிறது. அப்போது அர்ஜுன் சுமித்ராவை தன் கிராமத்திற்கு அழைத்துச் செல்கிறான். அங்கே தன் தந்தையிடம் மேடமிற்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் சொல்கிறான். அப்போது அர்ஜுனின் தந்தை சுமித்ராவை பார்த்து, இந்த நோய் மிகவும் தீவிரமானது, இது உங்களுக்கு சிறுவயதிலிருந்தே இருக்கிறது என்கிறார். அதற்கு சுமித்ராவும், ஆமாம், நீங்கள் சொல்வது சரிதான், சிறுவயதிலிருந்தே கஷ்டப்படுகிறேன் என்றாள். இதற்கு 5 நாட்கள் ஆகும், நீங்கள் இங்கேயே தங்க வேண்டும், பூஜை, ஹோமம் மற்றும் பல தந்திர வித்தைகள் நடக்கும், நீங்கள் சரியாகி விடுவீர்கள் என்றார். அதற்கு சுமித்ரா, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, நான் உங்கள் வீட்டில் 5 நாட்கள் தங்குகிறேன், எப்படியாவது நான் குணமடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம், நான் குணமடைந்தால் அது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய குறிக்கோள் நிறைவேறியதாக இருக்கும் என்றாள். இப்படியாக அர்ஜுனின் தந்தை ஊரில் மிகவும் பிரபலமான மாந்திரிகர், அவர் நிறைய பேரை குணப்படுத்தியிருக்கிறார். சுமித்ரா அவர்கள் வீட்டில் 6 நாட்கள் தங்குகிறாள். நவராத்திரியில் பூஜைகள் நடக்கின்றன. சுமித்ரா மேடமே சிறுவயதிலிருந்தே பிடித்திருந்த அந்த நிழலை அர்ஜுனின் தந்தை அவளுடைய உடலில் இருந்து விரட்டி விடுகிறார். சுமித்ரா தன் உண்மையான உருவத்திற்கு வந்ததும் கதறி அழத் தொடங்குகிறாள். ஏனென்றால் சிறுவயதிலிருந்தே அந்த நிழல் அவளை பிடித்திருந்தது, அவளை ஆட்கொண்டிருந்தது, நினைத்தபடி அந்த மேடமை நடத்தியது. அந்த நிழல் சுமித்ரா உடம்பிலிருந்து போனதும் சுமித்ரா தன் உடலை இலகுவாக உணர்கிறாள். இப்படியாக சுமித்ரா அர்ஜுனின் தந்தைக்கு மிகவும் நன்றி சொல்கிறாள். 1,00,000 ரூபாய் பரிசும் கொடுக்கிறாள். அவர்களுடைய பழைய வீட்டைச் சீரமைக்க உதவுகிறாள். சுமித்ரா அர்ஜுனின் முழு வாழ்க்கையையும் அப்படியே மாற்றிவிடுகிறாள். அவனுடைய வாழ்க்கையைச் செழிப்பாக்குகிறாள். இப்படியாக அர்ஜுன் மறுபடியும் தன் மேடமுடன் கோயம்புத்தூருக்குச் சென்று அவர்கள் வீட்டில் சந்தோஷமாக வாழத் தொடங்குகிறான். நாட்கள் செல்லச் செல்லச் சுமித்ராவிற்கு அர்ஜுன் மீது காதல் வருகிறது. இருவரும் ஒரே வீட்டில் தங்கி ஒன்றாகச் சமைத்து ஒன்றாக இருக்கும்போது அர்ஜுனுக்கும் சுமித்ரா மீது காதல் வருகிறது. சுமித்ராவிற்கு அர்ஜுனை விட 26 வயது அதிகம் என்பது வேறு விஷயம். இப்படியாக சுமித்ரா மேடம் முழுமையாக குணமடைந்த பிறகு
3 வருடங்கள் கழித்து சுமித்ரா அர்ஜுனை மாப்பிள்ளையாக ஏற்று திருமணம் செய்து கொள்கிறாள். அவர்களுடன் சந்தோஷமாக தன் வாழ்க்கையை கழிக்கத் தொடங்குகிறாள். சுமித்ராவிற்கு 25 வயதாக இருந்தபோதுதான் அந்த நிழல் அவளை பிடித்தது. சுமித்ரா மேடமின் பெற்றோர்கள் பல இடங்களில் சிகிச்சை அளித்தார்கள். ஆனால் அவளுக்கு குணமடையவில்லை. பெற்றோர்களும் நினைத்தார்கள், எங்களுக்கு ஒரே மகள், எங்களிடம் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து இருக்கிறது, எந்த குறையும் இல்லை, எல்லா சொத்தையும் அவள் பெயருக்கே எழுதி வைத்துவிட்டு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அவளுக்கு திருமணம் செய்து வைத்துவிடலாம், அவன் அவளை கவனித்துக் கொள்வான் என்று. இப்படியாக சுமித்ராவிற்கு ஒரு பையனுடன் திருமணம் நடந்தது. அந்த பையன் சுமித்ரா வீட்டில் வீட்டு மாப்பிள்ளையாக இருந்தான். ஆனால் அவளுடைய நோயைப் பார்த்து அவளுடைய கணவன் பயந்து அவளை விட்டு போய்விட்டான். சுமித்ரா மேடம் தன் வீட்டில் அப்போது முதல் தனியாக வாழத் தொடங்கினாள். சில நாட்கள் கழித்து அவளுடைய பெற்றோர்களும் இறந்துவிட்டார்கள். அப்போது முதல் அவள் முற்றிலும் தனித்து விடப்பட்டாள். அதன் பிறகுதான் சுமித்ரா அர்ஜுனைச் சந்தித்தாள். இப்படியாக அர்ஜுன் சுமித்ராவை முழுமையாக குணப்படுத்துகிறான். பிறகு சுமித்ரா மேடமையே திருமணம் செய்து கொண்டு வீட்டு மாப்பிள்ளையாக அவன் வீட்டிலேயே சந்தோஷமாக வாழத் தொடங்குகிறான். அர்ஜுனுக்கு உண்மையிலேயே இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம்தான். இந்த வீடியோ பிடித்திருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.